வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர், முன்னெடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படும் கும்பலுக்கும் பிறபாதாள உலக கும்பலுக்கும் இடையிலான மோதல்தான் இவ்வாறு நடக்க காரணம், இப்படிச் சொல்கிறார் நாமல். பெருந்தொகை அரச நிதி மோசடி, அடுத்ததாக சிக்கப் போகும் பெசில். செலவழிக்கப்பட்டது இத்தனை கோடிகளா? வெளியான விவரங்கள். தொடரும் அதிரடி நடவடிக்கை. ஹோட்டல் ஒன்றின் பின்னால் புதைக்கப்பட்ட ஆபத்தான பொருள், சுற்றி வளைத்த புலனாய்வு. கைதான பாடசாலை அதிபர், மனைவி NBP நகரசபை உறுப்பினர் எனவும் தகவல். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட போதிலும் கவனத்தில் எடுக்காது பொறுப்பற்று செயற்படும் நபர்கள், இப்படியானவர்களுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. பிசுபிசுப்பாக போகும் அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சி பேரணி, முக்கிய தலைகளை காணவில்லை. போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்திய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அதிரடியாக கைது. காரணம் என்ன? மருதானை ரயில் நிலையத்திற்கு பிளாஸ்டிக் போத்தல் மூடி இருக்கை, பாராட்டுக்கள். மன்னாரில் காற்றாலை தொடர்பான ஜனாதிபதியின் முடிவு. கிராமங்கள் தோறும் தீப்பந்த போராட்டத்திற்கு ஆயத்தமாகும் போராட்டக்குழு. காரணம் இதுதான். மிளகாயில் குளித்தால் இரத்த ஓட்டம் சீராகும். சீனாவில் புதிய முயற்சி. இலங்கை மதிப்பில் கட்டணம் எவ்வளவு தெரியுமா? வெளியான தகவல். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த ஆசிரியர் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த ஆசிரியர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் விசாரணைகளின் முடிவில் அவர் நேற்றைய தினம் முற்றாக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிய முடிகிறது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பெசில் ராஜபக்ச 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் 1.03 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கையூட்டல், ஊழல் மற்றும் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் காமந்த துசார இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரச வளங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விவரங்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 2010 ஜூன் முதல் 2014 நவம்பர் மாத காலப்பகுதியில் பெசில் ராஜபக்ச உள்நாட்டு பயணங்களுக்காக வான்படை வானூர்திகளை பயன்படுத்தியதாகவும் மகநெகும திட்டத்திலிருந்து சுமார் 16 கோடி செலவழித்ததாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட 3 சொகுசு வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 14 வாகனங்கள் மற்றும் 11 ஏனைய வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு 61 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2010 ஜனவரி 10ஆம் திகதி முதல் 2015 ஜனவரி 10ஆம் திகதி வரை 64 கடற்படை வீரர்களும் மற்றும் 84 ராணுவ வீரர்களும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக 26 கோடிக்கும் அதிக ரூபாய் அரச நிதியிலிருந்து செலவிட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படும் குற்றவியல் கும்பல்களுக்கும் பிற பாதாள உலக கும்பல்களுக்கும் இடையிலான மோதலின் விளைவாகும் என குற்றஞ்சாட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பகல் நேர துப்பாக்கிச் சூட்டை நிறுத்தியதாக பெருமை பேசும் அரசாங்க அமைச்சர் நாட்டில் நடைபெறும் துப்பாக்கிச் சூடுகள் குறித்து தற்போது முழுமையான மௌன கொள்கையை பின்பற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூடுகள் அரசாங்கத்தால் மட்டுமே நிறுத்த முடியும், ஆனால் அவர்கள் அவற்றை தடுக்க தவறிவிட்டனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 1 வாரத்திற்கு முன்னர் எப்பாவல நல்லமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானதென கூறப்படும் எப்பாவல அதகல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு பின்னால் புதைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 185
கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தவிர குறித்த அதிபரால் அருகில் ஒரு குளத்தில் வீசப்பட்டிருந்த போதைப்பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஆகியனவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பேலியகொடை நகரசபை உறுப்பினர் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குறித்த அதிபரின் மகனும் ஒரு மாதத்திற்கு முன்னர் 25 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹிங்குராங்கொடை பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குராங்கொடை போலீஸ் நிலையத்திற்குள் தனது சகோதரனை விடுவிக்குமாறு போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குராங்கொடை போலீசாரின் கூற்றுப்படி இலங்கை மின்சார சபையின் 2 ஊழியர்கள் அளித்த தனித்தனி முறைப்பாடுகளை தொடர்ந்து யட்டியல் பத்தன பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மின் கட்டணம் செலுத்தாததால் மின்சாரம் துண்டிக்க சந்தேக நபரின் சகோதரரின் வீட்டிற்கு மின்சார சபை ஊழியர்கள் சென்றதாக கூறப்படுகிறது. இதன்போது பிரதேச சபை உறுப்பினர் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அவர்களின் மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னர் சந்தேக நபர் தனது சகோதரர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹிங்குராங்கொடை போலீஸ் நிலையத்திற்கு வந்து அதிகாரிகளை அச்சுறுத்தி அவரை விடுவிக்க கோரி பலத்தை பயன்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் நேற்று புதன்கிழமை ஹிங்குராங்கொடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் கழிவுகளை வீசி செல்பவர்களை கண்டறிய பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள போதிலும் அதனையும் கவனத்தில் எடுக்காது சமூக பொறுப்பற்று கழிவுகளை பலரும் வீசிச் செல்கின்றனர். இவ்வாறு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் பலர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டு வருகிறது. எனினும் தொடர்ந்தும் பொது இடங்களில் கழிவுகளை வீசி வருகின்றனர். இந்நிலையில் அவ்வாறு கழிவுகளை வீசுபவர்களை எச்சரிக்கும் வகையில் அவ்வாறு கழிவுகளை வீசி செல்பவர்களின் காட்சிகளின் காணொளிகளின் தரத்தை குறைத்து அவர்களை ஏனையோர் அடையாளம் காணாத வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளது. அவ்வாறு கழிவுகளை வீசுபவர்கள் இனிவரும் காலங்களில் திருந்தாது இவ்வாறு செயற்பட்டால் அக்காணொளிகளை ஏனையோர் அவர்களை அடையாளம் காணும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை வீசி சென்றவர்களுக்கு கடந்த 2 மாத காலத்திற்குள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசுக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் நடத்தவுள்ள பேரணியில் முக்கியமானவர்கள் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர்களான சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனாரத்ன மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் மேற்படி பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிய வருகிறது. இந்த அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க மாட்டார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிகழ்வு தொடர்பாக நேர்மறையான மற்றும் எதிர்மறையான அம்சங்கள் இரண்டும் இருப்பதாகவும் இந்த விடயம் குறித்து தனது கருத்துக்களை கட்சி தலைமைக்கு ஏற்கனவே தெரிவித்து விட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நடைபெற்ற காற்றாலைக்கு எதிராக எமது போராட்டத்தின் ஊடாக எமது குரலுக்கு செவிசாய்த்த ஜனாதிபதிக்கு நன்றி என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என நம்பி எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதியன்று மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வரும் காலத்தில் விதமான காற்றாலை திட்டங்களும் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படாது என்கிற செய்தியை அமைச்சரவை ஊடாக தெரிவித்திருந்தார். எனினும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் 14 காற்றாலைகளுக்கான வேலை திட்டங்கள் நிறுத்தப்படாது என்கிற விடயம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே இப்போராட்ட களத்திலிருந்து நாங்கள் கூறிக்கொள்வது எமது போராட்டம் நின்றுவிடாது என்பதாகும். குறித்த 14 காற்றாலைகளும் அகற்றப்பட்டு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலைகளால் ஏற்படும் பாதிப்புகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அதற்கான உத்தரவாதத்தினை வழங்குவதன் மூலமும் மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்வு இடம்பெறாது என்ற உத்தரவாதமும் வழங்கப்படுகின்ற போதே இப்போராட்டம் நிறுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த போராட்டம் 100வது நாளை எட்டுகிற போது மாவட்டத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கிராமங்கள் தோறும் தீப்பந்த போராட்டமும் முன்னெடுக்கப்படும். எமது போராட்டத்தின் ஊடாக எமது குரலுக்கு செவிசாய்த்த ஜனாதிபதி அவர்களுக்கு போராட்டக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என நம்புகிறோம். அவரது முடிவு கிடைக்கும் வரை இப்போராட்ட களத்தில்
வரையில் நாங்கள் காத்திருப்போம். எமது கோரிக்கைகளான மன்னார் தீவில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் 14 காற்றாலைகள் அகற்றப்பட வேண்டும். ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 36 காற்றாலைகளால் மன்னார் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து பாதிப்புகளும் உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக எமக்கு உத்தரவாதம் வழங்கி எழுத்து மூலம் எமக்கு வழங்கப்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் எவ்வித கனியமன அகழ்விற்கும் அனுமதி வழங்கக்கூடாது ஆகிய 3 கோரிக்கைகளையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார் என நாங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹெய்லாங் ஜியாங் மாகாணம் ஹார்பின் நகரில் உள்ள ஒரு விடுதியில் பாரம்பரிய சீன மருத்துவ முறைப்படி ஹொட்பாத் எனப்படும் குளியல் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 5 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்ட வடிவ தொட்டியில் வெந்நீர் நிரப்பப்பட்டுள்ளது. அது பார்வையாளர்களை கவர்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பிரிவு சிவப்பாகவும் மற்றொரு பிரிவு வெள்ளை நிறத்திலும் காணப்படுகிறது. அந்த தொட்டியில் சிவப்பு பக்கமுள்ள தண்ணீரில் மிளகாய்கள், கத்தரிக்காய், முட்டைக்கோஸ் ஆகியவை பயன்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ளை பக்கமுள்ள பிரிவில் பால், சிவப்பு பேரிச்சம்பழம், பெரி ஆகிய பழங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இது போன்ற சூடான சூப் போன்ற குளங்களில் பொதுமக்கள் மூழ்கி எழும்போது அவர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறதென சீனாவில் இருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது இதுபோன்ற ஹொட்பாத் குளியலை மேற்கொள்ள சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு இலங்கை ரூபாவில் 8500 வரை கட்டணம் அறவிடப்படுகிறது. களனி பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவினர் மருதானை ரயில் நிலையம் மற்றும் ரயில் பாதைகளில் காணப்படும் பிளாஸ்டிக் போத்தல் மூடிகளை பயன்படுத்தி ஒரு பயணிகள் இருக்கையை உருவாக்கியுள்ளனர். தனியார் நிறுவனத்தின் ஆதரவுடன் மருதானை ரயில் நிலையத்தின் முழு மேற்பார்வையின் கீழ் பயணிகள் இருக்கையை உருவாக்கியுள்ளனர். இந்த பயணிகள் இருக்கை மருதானை ரயில் நிலையத்திற்கு நேற்று வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் ஒரு உற்பத்தி கண்டுபிடிப்பை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். மருதானை ரயில் நிலையத்தில் பயணிகளின் பயன்பாட்டிற்காக இருக்கையை மருதானை ரயில் நிலைய கண்காணிப்பாளர் கபில புஷ்பகுமார திறந்து வைத்தார். கழிவு பொருட்களாக வீசப்பட்டு சூழலுக்கு மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய இந்த வகையான பொருட்களை மண்ணுடன் கலக்க விடாது அதை மீளுருவாக்கம் செய்து மக்களுக்கு பலனளிக்கும் விதமாக இவ்வாறான படைப்புகளுக்கு பலரும் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.